श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஜட திரவியசரம் ஜட திரவியங்களை பத்தி என்னென்ன சொல்லணுமோ அதுல எத்தனை எத்தனை கேள்விகள் வந்ததோ எத்தனை எத்தனை பட்சங்கள் வந்ததோ அவைகள் அத்தனையும் தீர விசாரிச்சு நிர்ணயம் பண்ணி சாதிச்சுட்டாரு. இனி ஜடம் அஜடம்னு ரெண்டு பிரிச்சோம் இல்லையோ, அதுல ஜடம் அஜடம் அப்படின்றதுல ஜடம் முடிஞ்சு போயிடுது. பிரகிருதி காலம் அதை பத்தி விசாரம் பண்ணி முடிச்சுட்டார். இப்போ அஜடம் அப்படின்றது மூன்று விதமா பிரிக்கணும் அல்லது நாலு விதமா பிரிக்கணும். எப்படி அப்படின்னாக்கா ஜீவன், அதே மாதிரி பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானம், நித்திய விபூதி. அந்த பரமாத்மாவோட நித்திய விபூதி சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அத்ரவியங்கள், திரவியமில்லாத குணங்கள். அதனால இப்ப என்ன பண்ண போற, இந்த அஜட விஷயங்கள்ல முதல்ல ஜீவனை பத்தி விசாரிச்சுடுற. ஜீவனை பத்தி விசாரிக்கிச்சு ஜீவனுக்கு என்னென்ன சுரூபம், அவனுடைய தர்மங்கள் என்னென்ன, சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லணும். அதுல யாராரு என்னென்ன பட்சம் சொல்றார். இப்ப சார்வாகன் உடம்பே ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் லோகாயத்திகன். உடம்பே ஜீவன் சொன்னாக்கா அதுல என்னென்ன தோஷங்கள் வரும், அதுல என்னென்ன தோஷங்கள் வரும் அதெல்லாம் சாதிக்க போற. அத மாதிரி உடம்பே ஜீவன், மனசே ஜீவன், இந்திரியங்களே ஜீவன், அது மாதிரி ஞானமே ஜீவன், பிராணனே ஜீவன் அப்படின்னு இருக்கு. இது அத்தனையும் கண்டனம் பண்ணணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆத்மசித்தியில ஆளவந்தார் சாதிச்சதுதான். தேகேந்திரிய மன பிராண தீப்யோன்யோ அனன்ய சாதனா அப்படின்னு வந்துருக்கு. அங்க அவர் சாதிச்சிருக்கார். தேக இந்திரிய மனஹ பிராண தீன ஞானம், இந்த அஞ்சு காட்டிலும் அந்யன் வேறுபட்டவன், அனன்ய சாதனம், ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். அத அங்க சாதிக்கிற ஆத்மசித்தியில ஸ்வயம் பிரகாசம் அதெல்லாம் வச்சுட்டு எம்பெருமானார் சூத்திரகாரர் வச்சுட்டு சாதிச்சுட்டார். சூத்திரகாரர் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல ஆத்மா அதிகரணம், ஞாதிகரணம், கர்த்தர் அதிகரணம், இந்த மாதிரி அதிகரணங்கள்ல சுரூபத்தை சுருட்டு போயிட்டார். அந்த விஷயங்கள்லாம் விசாரம் பண்றார் சூத்திரகாரர். அதை எம்பெருமானார் விளக்கி சொல்றார். ஆத்மசித்தியில ஆளவந்தாரும் பெரிய முதலியார் ஆளவந்தார் அந்த மகான் அதை அனுகிரகிச்சிருக்கார். இப்போ சுவாமி தேசிகன் இது அத்தனையும் எடுத்துண்டு இதுல யாராரு பட்சங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கு அது அத்தனையும் கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இவ்வளவு பரிசிரமப்பட்டு ஜீவசரம் அப்படின்னு பண்ற சரம். இதுல ஒரு விஷயம் பாருங்க, போன சரம் ஜலத்திரவிய சரத்துல 70 ஸ்லோகங்கள், இப்போ 75 ஸ்லோகங்கள், அடுத்தது நாயக சரம் 80 ஸ்லோகங்கள், அப்புறம் புத்தி சரம் வரப்போறது அதுல 135 ஸ்லோகங்கள், கடைசியில வரக்கூடியது அத்ரவியசனம் அதுல 140 ஸ்லோகங்கள். அதுல உத்தம சுவாமி அதுக்கு எழுதும் பொழுது இத மாதிரி சாதிச்சிருக்கார். இதை என்ன சார் சுவாமி ஒரு வியாசத்துல எழுதியிருந்த உத்தமன் சுவாமி சாதிச்சிருக்காருன்னு. என்னன்னா ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஒரு முக்தாகாரம் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த முக்தாகாரம் ரங்கநாதனுக்கு இல்லையேன்னு தேசிகன் 10 முக்தா கலாபமா பண்ணி இந்த முக்தாகாரத்தை சமர்ப்பிச்சார். அதுல முக்தாகாரம் அப்படியே 2 வடம் 3 வடம் 4 வடம் 5 வடம் இருந்தா ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அழகு. ஆனால் முதல் வடம் 70 முத்துக்கள்,
ரெண்டாவது உடங்கு 75, மூணாவது 80, நாலாவது 135, அஞ்சாவது 140, இப்படி அழகழகா தொங்கி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தனி அழகா இருக்குமே. அந்த மாதிரி பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு இந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த தத்த முத்தாகலாபத்தை ஒரு ஹாரம் மாதிரி பண்ணி சமர்ப்பிச்சார் அப்படின்னு உத்தமர் சுவாமி எழுதியிருக்கார். இன்னும் என்எஸ்ஆர் சுவாமி எனக்கு எழுதியிருக்கார். ஆக இதுல 75 ஸ்லோகங்கள் இருக்கும். இதுல ஜீவன் உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், இந்த உபாய விஷயத்துல என்ன என்ன விரோதங்கள் வருது, யார் யாரு எப்படி எப்படி சொல்றா, கர்மாக்கள்லாம் எப்படி இருக்கு, கர்மாக்கள்லாம் அங்கங்களா அல்லது சுதந்திரங்களா. மீமாம்சகன் கர்மா தனி அப்படின்னு சொல்றான். பாஸ்கரன் கர்மாவும் உபாசனமும் ரெண்டும் சமமா நிற்கும் அப்படின்ற, ரெண்டும் சமமா சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அத்வைதிகளோ கர்மாவே வேண்டாம், ஞானீகம் ஞானம் வந்தாலே போரும் உபாயம் அப்படின்னுவா. எம்பெருமானாரோ அது இல்லை, சூத்திரகாரர் திருவுள்ளம் கர்மாவை அங்கமாக உடைய உபாசனம் அப்படின்னு சாதிக்க போற. அதெல்லாம் எப்படி எப்படிலாம் சித்திக்கும், அதுல நித்திய கர்மான்னு என்ன அர்த்தம், காமிய கர்மான்னு என்ன அர்த்தம், நைமித்திக கர்மான்னு என்ன அர்த்தம், அதெல்லாம் விளக்கி அருள போற. அது மாதிரி ஆசிரமங்களை பத்தி இங்க சாதிக்க போற. ஆசிரமங்கள்னாக்க பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், மோக்ஷாசிரமம், அதையும் விளக்கி சாதிக்க போற. அந்த மாதிரி பத்தன், முக்தன், நித்யன் அப்படின்னு நாம பிரிக்கிறோம். சுவாமி ஒரு பட்சம் கூட சொல்ற சில பிரமாணங்களை கொண்டு நித்திய சம்சாரி, நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சம் இருக்கு, அதையும் சாதிக்க போற சுவாமி. இத மாதிரி அபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுல இதர மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி நம்ம மதத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த ஜீவசரமானது ஆரம்பிக்கப்படுகிறது. இத முதல் 2 ஸ்லோகத்தினால தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு சாதிக்க போற. தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா. இது மாதிரி வரிசையா வரும். ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்லாம் சாதிப்பார். இப்ப இது முதல்ல எல்லாருக்குமே தேகாத்ம பிரமம் தான் வருது. எல்லாருக்கும் தேகாத்ம பிரமன்றது சகஜமா இருக்காது. ஆழ்வார் சாட்சியர் தொண்டரிப்புடைய ஆழ்வார், பெண்டிரால் சுகங்கொழைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு கொண்டமுதம் முன்னா தொழும்பல் சோர் முகக்குமாரே அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் தொண்டரிப்புடைய ஆழ்வார். ஆக எல்லாருமே உடலுக்கே நைந்து நைந்து இந்த சரீரத்தை போஷிக்கிறதுல நமக்கு இருக்கிற உற்சாகம், சரீரத்தை பார்க்கறதுல இருக்கிற உற்சாகம் ஆத்மஸ்வரூபத்துல இல்ல. தேக யாத்திரைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுல கொஞ்சம் கூட ஆத்ம யாத்திரைக்கு நாம கொடுக்கறது இல்ல. ஆத்ம யாத்திரை நமக்கு முக்கியம், தேக யாத்திரை ஆணுஷங்கிகம் அப்படின்றது நமக்கு புரியல. இதுல ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்துல ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார் சுவாமி தேசிகன். ஷரீராரோக்கியமர்த்தாம்ச போகாம்சைவ ஆணுஷங்கிகான ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால ஷரீரம், ஆரோக்கியம், ஆயுசு, அதுக்கு போகங்கள், அதுக்கு வேண்டிய அர்த்தம் பணம், இது எல்லாத்தையுமே பெருமாள் அனுகிரகிப்ப. எப்ப தெரியுமா? மோட்சம் வேணும்னு கேடு. மோட்சம் வேணும்னாக்கா அந்த மோட்சம் வேணும்னா அதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு உடம்பு முக்கியம். சரீர மாத்தியம் குல தர்ம சாதனம். அந்த சரீரத்தை நல்லா போஷிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பணம் வேணும். பணம் இருந்தாதான் போஷிக்க முடியும். அதை போஷிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருந்தாதான் தீர்காயுஷா நம்ம இருப்போம். தீர்காயுஷா இருந்தா தான் நம்மளால சாதனத்தை, உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். ஆகையினால சரீரம், அதனுடைய ஆரோக்கியம், அதுக்கு வேண்டிய ஆயுசு, அதுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும்
ததாதி தியாயினாம் நித்தியம். தியாயினாம் யார் உபாசகர்கள் இருக்காளோ, உபாயத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பகவான் எப்பொழுதும் அனுகிரகிக்கிறான், எப்பொழுதும் அனுகிரகிக்கிறான். நான் பெருமாள் கிட்ட எனக்கு இதுதான் வேணும்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சின்ன வஸ்து பணம் வேணும், வீடு வேணும்னா அதுல குறைவா கொடுத்துட்டு போயிடுவான் பெருமாள். நம்ம 1,00,000 ரூபா ஓணும்னாக்கா அது 1,00,000 ரூபா கொடுக்கலாம், இல்ல குறைவா கொடுக்கலாம். ஆனால் நீங்க மோட்சமே வேணும்னு கேட்டாக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஐயோ நான் இதைதானே இவனுக்கு கொடுத்தேன், எப்பேற்பட்ட பக்தன், இவனுக்கு இவ்வளவுதானே என்னால கொடுக்க முடிஞ்சது. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மீச்சித் அஞ்சலிபரம் வகதே திதீர்ய அஸ்மைன கிஞ்சிதம் கிருதமித்யசாம்ப எம் லஜ்ஜசே கதைய போயும் உதாரபாவா. தேசியன் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பராசர பற்றம் சாதிக்கிறது. பிராட்டியை பார்த்து ஒருத்தன் கை கூப்பினான். கை கூப்பின உடனே பிராட்டிக்கு சந்தோஷம் தாரலையாம். உடனே என்ன பண்ணா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா. ஐஸ்வர்யார்த்தி அவன் தான் கைதான் கூப்பிருக்கான். கைய கூப்பினா அவன் என்ன நினைச்சுட்டா, என்கிட்ட அவன் சரணாகதி பண்ணிட்டான்னு நினைச்சுட்டா. அதனால ஐஸ்வர்யத்தை கொடுத்தா. மனசு கேட்கலையாம். உடனே அக்ஷரகதி, அக்ஷரகதினா கைவல்ய அனுபவம், தன்னுடைய சுத்தாத்மா அனுபவம், அதை கொடுத்தா. அதுக்கப்புறம் மனசு கேட்கல, அபவர்க்கத்தையும் கொடுத்துட்டா, பரமபதத்தையே கொடுத்துட்டா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஐயோ எனக்கு இவ்வளவுதானே கொடுக்க முடிஞ்சது, வேற ஒண்ணு என்கிட்ட இல்லையே. ஐஸ்வர்யம் அக்ஷரகதின் பரமம் பதம் வா கஸ்மீது அஞ்சலிபரம் மகதே விதீர்ய. கைகூப்பனவனுக்கு இத்தனை கொடுத்துட்டு, அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் ந கிருதம், இவனுக்கு வேண்டியது நான் ஒண்ணுமே பண்ணலையே, உன் கையே கூப்பிட்டானே, எவ்வளவு பெரிய அவன் காரியத்தை பண்றான், உபாயத்தை அனுப்பிச்சிருக்கான், இவனுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையேன்னுட்டு கிம் லஜ்ஜசே, நீ வெக்கப்படுறியாமா, ஓயம் உதார பாவகா, உன்னுடைய ஔதாரியம் இருக்கே என்ன ஆச்சரியமா இருக்கு, இத்தனையும் கொடுத்துட்டு நீ வெக்கப்படுறையே, நீ மந்தகாசத்தோட இருக்க, மந்தகாசத்தோட இருக்கிறது இத மாதிரி இருக்கே அப்படின்னு பிராட்டி பெருமாளும் அந்த மாதிரி இருக்க. இது கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் 9வது அத்தியாயத்துல சாட்சிருக்க. கீதா பாஷ்யத்துல அத மாதிரி உபாயம் அப்படியே இருக்கான், நம்ம அனுஷ்டிச்ச உபாசனம் அப்படியே இருக்குது. ஆனா பெருமாளுக்கு மனசு கேட்கலையாம். நம்ம மோட்சத்தை ஒண்டிதானே கொடுத்தோம் இவனுக்கு, வேற ஒன்னையும் என்னால கொடுக்கவே முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுனானா எம்பெருமான். அந்த மாதிரி இவன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான். எப்போ நாம இந்த அல்ப விஷயத்தை எதிர்பார்க்காம மோட்ச விஷயத்தையே எதிர்பார்க்கட்டமே, மோட்ச விஷயத்தையே எதிர்பார்க்கட்டமே. பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். நான் இப்படி அவதாரம் எடுத்திருக்கேன், நான் அவதாரம் எடுத்தது எதுக்கு தெரியுமா, இந்த ஜீவராசிகள்லாம் என்னை பார்த்துட்டு என்ன சரணடைஞ்சு விட்டுமே, சரணடைஞ்சு விட்டாக்கா நான் மோட்சமே கொடுத்துருவனே, அதை விட்டுட்டு இதுங்கெல்லாம் சரணடைய மாட்டேன்றதுங்கோ, அல்பமான விஷயங்களை என்ன கேட்கறதுங்கோ, அல்லது என்ன துவேஷிக்கிறதுங்களே இந்த ஜீவராசிகள் அப்படின்னு பெருமாளுக்கு அவ்வளவு கஷ்டமும். எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல அதை சாதிக்கிறார். ஆகையினால பெருமான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போறான். நான் இவ்வளவு தூரம் வந்தா கூட, இறங்கி வந்தா கூட என்னை உபயோகப்படுத்திக்க மாட்டேன்றாளேவா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார் பெருமாள். அதனால நம்ம அனைத்தையும் கேட்காதீங்கோ, மோட்சத்தை உண்டி கேளுங்கோ. மோட்சத்தை விட்டு பெருமாள்கிட்ட கேட்டாக்கா அதுக்கு வேண்டியது அனைத்தையும் பெருமாள் கொடுத்துடுறார். ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவார், சரீரத்தை கொடுத்துருவார், குடும்பத்தை கொடுத்துருவார், எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். அதனால மோட்சத்தை கேளுங்கோ. இத்தனை சொல்றேனே, நான் ஒழுங்கா இருக்கனா முடியல, யாராலையும் இருக்கவே முடியாது. மித்யாச்சாரஸ்த உச்சதே அப்படிங்கிறார் 3வது அத்தியாயத்துல கீதையில பெருமாளே உபதேசிக்கிறார். ஒருத்தன் என்ன பண்றானா, எனக்கு சக்தி இருக்குது, நான் கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகத்துல உள்ள நான் பிரவர்த்திச்சுடுவேன் அப்படின்னு ஒருத்தன் இறங்குறான். அப்படி இறங்கினான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கர்மயோகம் படிப்படியா வந்தாதான் என்னைக்கும் சரியா வரும். அதை விட்டுட்டு நேர ஞான யோகத்துல நான் போவேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அவனால அதை பண்ணவே முடியல. அதனால அவன் என்ன தெரியுமா, திரும்பி நரகத்துக்கே போய் விடலாம். இது பொய்யான ஆச்சாரம். நானும் அப்படிதான் இருக்கேன்.
பொய்யான ஆச்சாரம் என்னது? எனக்கு நாக்கு இந்திரிய நிக்கிரகம் பண்ணியிருக்கணும். இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் எனக்கு கிடையவே கிடையாது. எதுக்கு? இந்திரிய நிக்கிரகம் உபாசனத்துக்கு பண்ணணும். அப்படி இல்ல, என் உடம்பு பழைச்சு இருக்கணும், என் உடம்புக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது. அதுக்கோசரம் நான் பார்த்து 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 சாப்பிட்டு இருக்கேன். எண்ணெயே சேர்த்துக்கிறது இல்ல, நெய்யே சேர்த்துக்கிறது இல்ல, உப்பு ரொம்ப குறைவு, எண்ணெய் கூட என்ன ஆலிவ் ஆயில், இதெல்லாம் மிக்க ஆச்சாரம். இது என்ன இந்திரிய நிக்கிரகம்? கேவலம் இந்த லோகத்துல நான் இருக்கணும், அதுக்கோசரம் தான் என்னுடைய புத்தி போயிட்டு இருக்கு. வைசாசப்போ அடியேன் அப்புறம் நாவல்பாக வாசுதேவாச்சார் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அப்ப அடியேன் கேட்டேன், பெருமாள் புறப்பாடு கொஞ்சம் தாமதமா ஆச்சு, அதனால இப்ப கேட்டேன், நாமும் உடம்பு சரியில்லாம போயிட்டேன், பொழைச்சு வந்துட்டேன், எல்லாரும் நீ பொழைச்சு வந்துட்டேன் சொந்த விடும், பொழைச்சு வந்துட்டேன் சொந்த விடும்னு சொன்னீங்க, யாராவது ஒருத்தராவது உனக்கு மோட்சமே கிடைக்க இருந்ததே, அத்த போய் தடுத்துட்டாளே, நீ அங்க போய் திருநாட்டுல போய் ஆனந்தமா தோழோட அனுபவிக்க வேண்டியவன் இங்க மாட்டின்ட்டியே அப்படின்னு யாருமே சொல்லலையே. யாருக்குமே தோணல, எனக்கும் தோணல, அவளுக்கும் தோணல, யாருமே அத மாதிரி கேட்காம எல்லாரும் நீ பிழைச்சிட்டேன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அப்படி இது ஏன் இது யாருக்கும் கேட்கலையே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு யோசிச்சுட்டு ஒரு க்ஷணம் யோசிச்சுட்டு வாசுதேவன் சொன்னார், அப்படி இல்ல, சர்வேஸ்வரனுடைய சங்கல்பம் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏத்த தேகாவசானின்னு சொல்லிட்டு போயிட்டாரு தேசிகன். இந்த தேகாவசானம் உனக்கு முடியல, உன் பிராரப்தகரமா இது பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, இப்போ அது முடிஞ்சாதான் போக முடியும். இன்னொன்னு, சர்வேஸ்வரன் சம்பிரதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் உன்னை கொண்டு அப்படின்னு தான் நம்மளெல்லாம் வச்சுட்டு இருக்காரு பெருமாள். அது ஒன்ன கொண்டு பண்ணணுமா, அதுக்கோசரம் தான் பெருமாள் இது மாதிரி வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது, அதனால யாரும் அது மாதிரி கேட்கக்கூடாது. இங்க இருக்கிற பரிந்தும் கூடி இருந்து குளிர்ந்து இருக்கணும். கூடி இருந்து குளிர்ந்துனாக்க வெறும் இந்த தேக போகம் இல்லை, பிராகிருத போகம் இல்லை, அப்ராகிருதமான பகவானை சேர்ந்து சேவிக்கணும். குழாங்கொள் பேரரக்கன் குழம்பியம் நீந்தவனை குழாங்கொள் தென்குருகோள் சரகோபன் தெரிந்தெடுத்த குழாங்கொள் ஆயிரத்தில் இவை பத்தம் உடன் பாடி குழாங்களாய் அடியுடன் கூடி நின்று ஆழ்வினே. இதுதான் நம்ம வளர்க்கிறார். இந்த மாதிரி நாம எல்லாம் இருக்கணும், இது உத்தேசம் பெருமாளுக்குன்னு. ஆனா என்ன உத்தேசமா இருந்தா என்ன, இங்க அனுபவிக்கிறதுன்றது அங்க அனுபவிக்கிறதுல மாதிரிதான் இங்க. அதனால யாருக்கும் அந்த சிந்தனை வரமாட்டேன்றதை, அதனால எல்லாரும் தேக யாத்திரையிலேயே போயிட்டு இருக்கோம். அது கூடாது. இப்ப அடியனுடைய பிரபாவமோ எதுவும் இங்க சொல்லல, அடியனுடைய நீச்சமான மனசுதான் இங்க விஞ்ஞாபிச்சேன். எல்லாருக்கும் தேக யாத்திரையில இருக்கக்கூடிய உற்சாகம் ஆத்ம யாத்திரையில இருக்க மாட்டேங்கிறது. ஆனால் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு சொல்லல, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரமானந்தமா இருக்கு. எவ்வளவோ உங்களுக்கு காரியம் இருக்கு, இத்தனை காரியம் இருக்குச்சு. இங்க இருக்கிறவாளோ வெளிநாட்டு இருக்கிறவாளோ எல்லாருமே எவ்வளவு உற்சாகத்தோட எத்தனை அபூர்வ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க எல்லாம் பிரவர்த்திக்கிறீங்கோ. அதெல்லாம் பார்த்தா எனக்கு பரமானந்தமா இருக்காது. என்ன மாதிரி திவ்யமான சிந்தனை உங்களுது. அதனால ஆத்ம யாத்திரைங்கிறது இதுதான். அதாவது எதா புஷ்கரபுலகோண சிருஷ்யந்தே ஏவமேவம் விதி அப்படின்னுட்டு உபநிஷம் சொல்லிட்டு போயிருக்கு. அதாவது இந்த பலாச இலையில அல்லது தாமரை இலையில ஜலம் ஒட்டவே விட்டாது, ஜலத்தை அப்படி சுட்டினா உருண்டு போயிடும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் லௌகிக விருத்தி. ஆனால் உங்களுக்கு எப்படி ஒரு வேதாந்த சிந்தனையில இவ்வளவு ஈடுபாடு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்திரீகளாகட்டும் புருஷாலாகட்டும் அவ்வளவு அபூர்வ விஷயங்கள். அதுவும் ஒரு பகவத் விஷயமோ அல்லது ஸ்ரீமத் ரகசிரேசாரமோ இத மாதிரி விஷயங்கள்லாம் சுலபமா புரியும். அது மாத்திரம் இல்ல, சுவாரஸ்யமாவும் இருக்கும். இந்த தத்துவம் தாகலாபம் இருக்கே, இது கரணவுரடான வாத கிரந்தம். இது புரியாதுன்றதுக்கோசரம் தான் சுவாமி தேசிகனே சர்வார்த்த சிந்தின்ற தானே வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்க. அவ்வளவு வாதங்கள் அவ்வளவு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அடியேன் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப குறைவாதான் சொல்லியிருக்கேன்.
தேசிகன் 100 யுக்தி சொன்னாக்கா அடியே 2 யுக்தி 3 யுக்தி தான் வச்சிருப்பேன். அந்த மாதிரிதான் இங்க. ஆனால் அந்த கரடு முரடான விஷயத்துல கூட இவ்வளவு உற்சாகமா நீங்க சேர்ந்து கேட்கறீங்கன்னாக்கா அடியன் சில சமயம் பாக்குறேன் 5 பேர் வரா, 10 பேர் வரா, 11 பேர் வரா, 9 பேர் வரான்னு. ஒரு சமயம் கஷ்டப்பட்டேன், இந்த தத்துவத்தாக்களாத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா, அதிகரணஸ்வராளுக்கு இவ்வளவுதான் மரியாதையான்னுட்டு. வசுதாக அப்படி இல்லை. வாசு சொன்னார், இது பெரிய சாஸ்திர கிரந்தம், இதுல இந்த 5 பேர் 8 பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளவு வராளே, இத்தனை பேர் 4 பேர் இத ஸ்பஷ்டமா கேட்டுன்னு போறாளோ இல்லையோ, அதுவே நமக்கு பாக்கியம். நம்மளுடைய கிருஷி விவசாயம் அதுக்கு இந்த 4 பேர் கேட்கறதே நமக்கு புண்ணியம்பா, பெரிய விஷயம்பா அப்படின்னு வாசுதேவன். அதனால உண்மையிலேயே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இது சாஸ்திரிய கிரந்தம், கரடுமுரடான வாத கிரந்தம், ரசிச்சு ரசிச்சு கேட்க வேண்டிய கிரந்தம். அதை ரசிச்சு நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ, அதுவே உங்களுடைய ஆத்ம யாத்திரைகளுடைய பலன் தெரியுது. சுவாமி சாட்சி ஆகுமா ஐயா, அவருக்கு சுவாமி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள், அத மாதிரி ஸ்ரீபாஷ்யத்து வியாக்கியானமான சுத பிரகாசிகை, அதே மாதிரி நியாயத்துல கதாதரன் ஒருத்தன், அவன் எழுதின கிரந்தங்கள். இது எத்தனை வார்த்தை வாசித்தாலும் அழுக்காது. அவ்வளவு அற்புதமான ஒரு மெத்தடாலஜி, அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. அதனால இது ஒரு சொந்த கிரந்தம். இந்த கிரந்தத்துல இந்த ஜீவசரன் இதுல தேக யாத்திரையை பத்தியே நாம பிரவர்த்திச்சுட்டு இருக்கோம். தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த தேகமே ஆத்மான்னு எண்ணமே வரக்கூடாது. அதை கண்டனம் பண்ணணும். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிற. ஏன்னா பிராணன் ஆத்மான்னு கூட கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம். ஏன்னா இந்த உடம்பு இருக்கணும்னா கூட பிராணன் வந்தாதான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஜலத்திரவிசரத்துல பிராணஸ்வரூபத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அதை பத்தி பார்த்திருக்கோம். பிராணன் இல்லைன்னா இந்த உடம்பே நிக்காது, எந்த இந்திரியங்களும் நிக்காது. அதனால பிராணனை நினைச்சு பார்த்துக்கலாம், ஞானத்தை நினைச்சு பார்த்துக்கலாம். அதுவே இல்லைன்னு சொல்ல போறோம். ஆனால் எல்லாரும் தேவோகம் மனுஷ்யோகம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றான். நான் தேவன், நான் மனுஷன், நான் பிராமணன், நான் சத்திரியன். இந்த நானே அகங்காரம். அதுல நான் தேவத்துவம் எனக்கு இருக்கு, மனுஷத்துவம் இருக்கு, பிராமணத்துவம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் கர்வம் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எவ்வளவு பெரிய தோஷம். அது கூடாது. இது ஏன் வந்தது இப்படி அப்படின்னு தேகாத்ம பிரமத்தினாலதான் வருது. தேகாத்ம பிரமத்தினால வருதுனால அந்த பிரமத்தை என்னைக்கும் தள்ளிடணும். அது தள்ளினாதான் நமக்கு ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானம் வரும். ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானம் வரும். திருநாராயணபுரத்துக்கு 2018 அடியன் போயிருந்தேன். அப்போ ஐஷிங்கர்கிட்ட அடியன் சேவிச்சேன். அந்த சமயத்துல ஒரு மாமி சேவிச்சா. அவ கர்நாடகாவை சேர்ந்தவ. தமிழ் எல்லாம் தெரியுது. தமிழ் தெரிஞ்சா கூட அவளுக்கு அந்த பக்கத்து மனுஷான்றதுனால அவ தமிழ் ஒரு மாதிரி இருந்தது. அவ என்ன பண்ணினா, அடியே சுவாமி சிஷ்யா அப்படின்ட்டு அது ஒரு மாமி சொன்னான். நான் முன்னாடி உடனே என்னுடைய அஜ்ஞானம் ஐஷிங்கர்கிட்ட கேட்டேன். இப்ப இருக்கிற ஐஷிங்கர்கிட்ட அடியேன் அப்படின்னு சொல்றாளே, ஸ்திரீ தானே, ஸ்திரீயா போயிடவே அடியேன்னு எப்படி சொல்ல முடியும்? அடியாள் அப்படின்னு தானே சொல்லணும், அடியேன்னு எப்படி சொன்னா அப்படின்னு அடியேன்னு கேட்டேன். அதுக்கு ஐஷிங்கர் சாச்ச, எனக்கு அதுக்கு சிந்தனை இல்லை. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் ஸ்திரீலிங்கமும் கிடையாது, புல்லிங்கமும் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஸ்திரீத்தமோ பும்ஸ்தமோ கிடையாது. ஆனால் ஆத்ம சப்தம் புல்லிங்கம், சப்தம் புல்லிங்கம். சுரூபத்துக்கு ஸ்திரீத்துவம் புருஷத்துவம் எதுவும் கிடையாது. ஆனல்லன் பெண்ணல்லன் நல்லா அடியவல்லன் காரணமாக ஆண்குடவல்லன் இல்லை இல்லன்னுட்டு அம்மாவாள் சாட்சிருக்க. அதனால இது அது தப்பு இல்லப்பா, அடியேன்னு சொன்னது தவறு இல்லை. ஆனால் என் சிஷ்யா ஐஷிங்கர்கிட்ட அவெல்லாம் சிஷ்யா, அந்த சிஷ்யால அடியேன் சிஷ்யால் அப்படின்னு சொல்றாரு.
அடியேன் சிஷ்யான்னு சொல்லிட்டா பாரு, அதுதான் சுவாரஸ்யமா இருக்கு எனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு சாட்சியாச்சு. அடியேன் சிஷ்யான்ட்டு இங்க உண்மையிலேயே அடியேன் அப்படிங்கிறது ஸ்திரீத்தமோ புருஷத்துவமோ இல்லாததுனால எல்லாருக்கும் அன்வயிச்சிடும். அது ஆத்மஸ்வரூபம். அது அடியேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் நம்மளுடைய சுரூபம். ஆனா ஐஷங்களுடைய சிஷ்யால அடியேன் சிஷ்யால அந்த தமிழ் தெரியாததுனால அவ அத மாதிரி சொல்லிட்டா. அத ஐஷங்கர் ரசிச்சு சாட்சியாச்சு, ரசிச்சு இது மாதிரி ஐஷங்கர் சாதிச்சார். அதனால இந்த தேகம் இருக்கே, தேவோகம் மனுஷோகம் அப்படின்னு லோகத்துல வச்சனங்கள்லாம் இருக்கு பாருங்க. இது தேகாத்ம பிரமத்தினால வருது. அந்த தேகாத்ம பிரமம் கூடாது. அதுதான் பிரதான உத்தேசியம். இவ்வளவு தூரம் இந்த ஜீவசரத்தினுடைய உத்தேசியமே அதுதான். தேகாத்ம பிரமம் கூடாது. தேகாத்ம பிரமம் வந்ததுன்னாக்கா தேகத்திலேயே நம்ம ஈடுபட்டுடுவோம். அது தவறு. அது தவறு. சுவாமி ஸ்ரீ கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அவ்வளவு தூரம் சாதிச்சிருக்க. 2வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் ஆரம்பிக்கணும். அப்போ அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷசே அப்படின்னுட்டு பெருமாள் அவனை பார்த்து பரிகசிக்கிறார். எதுக்கு சோகப்படக்கூடாதோ அதுக்கு சோகப்படுறேன். பிரஜாவாதாம்ச பாஷசே, ரொம்ப பண்டிதன் மாதிரி பேசுறியே நீ அப்படின்னு பரிகசிக்கிறார் பெருமாள். ஏன்னா அவன் சொல்றான், கதம் பீஷ்மகம் சங்கே துரோணம்ச மதுசூதனா, நான் எப்படி பீஷ்மர சண்டை போடுவேன், பீஷ்மரோட எப்படி துரோணாச்சாரியோட சண்டை போடுவேன், இவெல்லாம் பூஜாருகும் பூஜைக்கு தகுந்தவாள் இல்லையா, ஆச்சாரியால் பிதாமகர் எப்படி நான் சண்டை போடுவேன், அவளை நான் எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு அவன் கேட்டான். இதுக்கு அசோச்சியான் அன்னசோச்சம். நீ யுத்தம் பண்ண போறது ஆத்மஸ்வரூபத்தோட இல்லை, அந்த தேகத்தோட, அந்த தேகத்தையுடைய அந்த ஆத்மாவோட. உண்மையிலேயே ஆத்மஸ்வரூபத்தோட சண்டை இல்லை, தேகத்தினாலதான். இன்னைக்கு இப்ப அவர் அந்த தேகம் விட்டு போயிட்டுனா கூட தேகம்தான் போச்சு, அவர் ஆத்மஸ்வரூபமா போறது. அதனால அசோச்சியான் அன்னசோச்சம். எதுக்கு கஷ்டப்படக்கூடாதோ அதுக்கு போய் நீ கஷ்டப்படுற, சோகப்படுற. பிரஜாவாதாம்ச பாஷதை அங்க சொல்றது லுப்த பிண்டோதக கிரியாக அப்படிங்கிறான் முதல் அத்தியாயத்துல. அர்ஜுன விஷாத யோகத்துல சொல்லும் பொழுது இவன் நாம யுத்தம் எல்லாம் பண்ணினோம்னாக்கா புருஷாலாம் எல்லாரும் யுத்தம் பண்றவெல்லாம் போயிட்டான்னாக்கா அப்ப ஸ்திரீகள்லாம் தர்ம மார்க்கத்துல பிறந்து போயிடுவா. ஏன்னா ஒரு பக்தா இருந்தாதான் அந்த பக்தாவை கூட இருந்துட்டு இவருடைய பிராஜாபத்தியம் நன்னா இருக்கும், கார்கஸ்யம் நன்னா அமைஞ்சிருக்கும். ஆனால் இவ புருஷன் இல்லைன்னாக்கா சாங்கரியம், வர்ண சாங்கரியம் வந்துடும். ஜாயதே வர்ணசங்கரக, வர்ண சாங்கரியம் வந்துடும். வர்ண சாங்கரியம் வந்துட்டுன்னா என்ன ஆகும்னாக்கா லுப்த பிண்டோதக கிரியா, பித்ருக்களுக்கெல்லாம் கர்மா பண்ண மாட்டாங்க. இது பாயிண்ட் இந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்க பித்ருக்களுக்கு கர்மா பண்ண மாட்டார், லுப்த பிண்டம் சமர்ப்பிக்க மாட்டார், உதகம் எள்ளு தண்ணி விட மாட்டார், கிரியைகள் ஸ்ராத்தாதிகள் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு பிராமண ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பிறந்தது, அவன் என்ன பண்றான், ஸ்ராத்தாதிகள் எல்லா கைங்கரியங்களும் அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவனுக்கு எல்லா கிருத்தியங்களும் பண்ணும்படியா இருக்கு. இதான் பாயிண்ட். என்னன்னா இப்ப இவனே ஒத்துக்கிறான்னு அர்த்தம். ஆத்மா வேற சரீரம் வேறன்னு ஒத்துன்னு இருக்கான். ஏன்னா பித்ருக்களுக்கு இவ கிருத்தியம் பண்றா. இப்ப உடம்புதான் ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு பண்ண வேண்டாமே, கர்மாவே பண்ண வேண்டாமே. உடம்புதான் ஆத்மானா பண்ண வேண்டாம், உடம்பு அழகி போயிடுறது, அதுவே போதுமே. அதனால அதுக்கு ஏதோ பண்ணுவா, ஏதோ முடி போச்சு, அவ்வளவுதான். எது பிரார்த்தம் பண்ணணும். ஆனால் ஆத்மா வேற. அந்த ஆத்மா இங்க இருந்து கிளம்பி எந்த லோகத்துக்காவது மோட்சம் போகணும்னா மோட்சம் போகும், பித்ருலோகத்துக்கு போகணும்னா பித்ருலோகம் போகும், சொர்க்கலோகம் போகணும்னா சொர்க்கலோகம் போகும். ஆதமத்துல சரீர வீர ஆத்மா வீரன்னு தெரிஞ்சுட்டே லுப்த பிண்டோதக கிரியாக அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான் பெருமாள் கிட்ட. இத மாதிரி ஆயிடுமே.
ஸ்ரீ ஸ்ரீஷு துஷ்டாசு கௌந்தேய அது வாஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரா அப்படின்னு இருக்கு. அவள்லாம் கெட்டு போயிட்டான்னாக்கா ஸ்திரீகள், ஏன்னா ஸ்திரீகளால தான் தர்மமே தழிச்சுட்டு இருக்கு. எல்லா குடும்பங்களையும் அப்படிதான், ஸ்திரீகளால தான் தர்மமே தழிச்சுட்டு இருக்குது. அவளுக்குதான் இந்த ஆஸ்திக்யம் பக்தி எல்லாம் அதிகம் புருஷால காட்டணும். அவாதான் கோயிலுக்கு போறா, அவாதான் விளக்கேற்றா, ஆத்திர ஆராதனை பண்ண வைக்கிறது அவாதான், எல்லாம் அவா பண்ற. அவாலே கெட்டு போயிட்டான்னாக்கா இப்படி ஆயிடுவேன், அப்போ பிண்டோதக கிரியைகள் தான் போயிடுவேன் அப்படின்னுட்டு அர்ஜுனன் கஷ்டப்பட்டுக்கிறான். அதை வச்சு நாங்க வியாக்கியானம் இருக்கு. அசோச்சான் அன்னசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷதே அப்படின்னுட்டு. அதனால நாம என்ன பண்ணினாலும் சரி ஆத்மஸ்வரூபத்தினுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபம் வேற தேகம் வேறன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாத போனாக்கா தேகமே ஆத்மான்னு அதிலேயே விழுந்து எல்லாரும் அல்லாட ஆரம்பிச்சிடுவோம். இத கீதாபாஷ்யத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க, நிறைய சொல்லிருக்கேன். அது அதெல்லாம் பின்னாடி வரும், நிறைய வரும் அதெல்லாம். அதனால இது இவ்வளவு தூரம் அடியன் விஞ்ஞாபிக்கிறது தேவையே இல்லை, வெறும் ஸ்லோகத்தை சொல்லிட்டு விஞ்ஞாபிச்சுட்டு போயிடலாம் அடியன். ஆனா இவ்வளவு தூரம் போனது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை, நிறைய விஷயங்களை கிரகிச்சுண்டவா நீங்க. ஆனாலும் கூட இது சொல்லாம மேல அடியனால போக முடியல, அதனாலதான் இதெல்லாம் விஞ்ஞாபிக்கிற அடியன். ஆக இப்போ ஆத்மா வேற தேகம் வேற அப்படின்னு தெரியுது. அது எப்படி தெரிஞ்சது? அதுக்கு ஸ்ருதிகளை வச்சு காமிச்சிட்டு போயிடலாம். ஸ்ருதிகள் ஸ்பஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது சொல்றது எல்லாராலையும் அதை ஏத்துக்க முடியாது. ஸ்ருதியே பிரமாணம் ஒத்துப்பாடா? யாருக்குமே வாதம் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையோ? வாதம் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த வாதம்ன்றது எப்படி? யுக்திவாதங்கள், தர்க்கங்கள் பண்ணி அந்த தர்க்கங்களால நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்பஷ்டமா எல்லாருக்கும் புரியும். ஆக இந்த மாதிரி ஞானம் வரணும்னா எப்படி வரணும்? ஆத்மா வேற தேகம் வேறன்னு தெரியணும். அதுக்கு வரிசையா சொல்றாரு சுவாமி, அற்புதமான யுக்திகள் சொல்றாரு. நம்ம எப்படி பேசணும்? ஏன் உடம்பு, எனக்கு கையில கஷ்டம், எனக்கு கையில அடி, என்னோட கை அடிபட்டுருச்சோ, என்னோட காலுக்கு அடிபட்டுருச்சோ, என் உடம்புல அடியா இருக்கு இப்படின்னு சொல்றோம். என்னோட கை, என்னோட பாதம், என்னுடைய உடம்பு அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். இப்படி பிரிச்சு சொல்றது இருக்கு பாருங்க. இப்ப என்னுடையன்னு ஆறாம் வேற்றுமை ஷஷ்டி விபக்தி. ஹஸ்தக பாதக ஷரீரம் அப்படின்னு சொல்றது. மம சரீரம், மம ஹஸ்தக, மம பாதக அப்படின்னு தானே சொல்றோம். மம அப்படிங்கிறதுனால ஷஷ்டி விபக்தி ஆறாம் வேற்றுமை வந்துருக்கு. அது ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. அதனால அகம் அகம் பாணினா கர்ம கிருதவான், அகம் பத்யாம் கிராமம் கதவான் அப்படின்னு சொல்றேன். நான் என் கால்களை கொண்டு கிராமத்திற்கு போனேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்னுடைய பாதங்களை கொண்டு கிராமத்திற்கு போனேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வேறு, என்னுடைய பாதங்கள் வேறு, என்னுடைய சரீர அவயவங்கள் வேறு அப்படின்னு வருதா இல்லையா? அதனால ஆத்மஸ்வரூபமும் சரீரமும் வேற வேறன்னு தெரிகிறது. இதுதான் முதல் விசேஷம். இன்னொன்னு, ஷஷ்டி விபக்தி போட்டாலே ஆறாம் வேற்றுமை வந்துன்னு வச்சுக்கோங்க, அது பேதத்தை தான் காமிக்கும். ஆறாம் வேற்றுமை வந்தாலே பேதத்தை தான் காமிக்கும். அதனால இந்த இடத்துல இப்படிதான் இருக்கு. மம சரீரம், மம ஹஸ்தக, மம பாதக, மம சிரக, இப்படிதான் லோகத்துல இருக்கு. என் கண்ணு தெரியல, என் காது கேட்கல, என் கால் முடியல, என் கை இது இல்லை, எனக்கு கண்ணு நன்னா தெரிகிறது. இப்படிதான் நம்ம என் கண் நன்னா தெரிகிறது.
அப்போ என்னுடைய அப்படின்றது ஆறாம் வேற்றுமையா போயிடுச்சு. அது பேதத்தை தான் காமிக்கும். சரீரத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் பேதத்தை காமிக்கிறது. நம்ம சித்தாந்தத்துல ஒருபடி மேல போறோம். மம ஞானம் அப்படின்னு சொல்ல போறோம். என்னுடைய ஞானம், என்னுடைய ஞானம் சொன்னாக்கா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் வேற, ஞானம்ன்றது தர்மபூத ஞானம் சொல்ல போறோம். அப்படி சொல்றதுனால அத்வைதிகள், சாங்கியால், பௌத்தால் இவெல்லாம் ஞானமே ஆத்மான்னு சொல்லுவா. அதை கண்டனம் பண்றது. அதனால ஞானம்ன்றது சைதன்யம், அது அஜடம், சுயம் பிரகாசம். ஆத்மஸ்வரூபமும் சுயம் பிரகாசம். அந்த விஷயத்திலேயே ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லச்ச, இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இது சர்வாத்தனா அச்சேதனம். சர்வாத்தனா அச்சேதனமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பு இந்த உடம்பு சர்வாத்மா அச்சேதனமா இருக்குது. இப்படி அச்சேதனமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு வேற, நான் என்னுடைய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைதன்யத்தோட கூடின ஆத்மா வேற, ஆத்மா வேற. அதனால இது வேற அது வேற அப்படின்னுட்டு இதனாலேயே தெரியுது, இதனாலேயே தெரியுது. ஆக இந்த ஜீவாத்மா, பிரசித்தமான ஜீவாத்மா இத மாதிரி பிரவர்த்திக்கணும். என்னுடைய கை, என்னுடைய உடம்பு, அந்த மாதிரிலாம் இவன் பேசுறானோ இல்லையோ அதுலயே தெரிஞ்சுக்கலாம். இந்த பரஸ்பரம் பேதம் இருக்கு, பேதம் இருக்குன்னு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, இது அவயவம் இருக்கு. என்னுடைய கண்ணு ஒரு அவயவம், என்னுடைய கண்ணு ஒரு அவயவம். அந்த கண்ணு என்ன பண்றது, என் கைய பார்க்கறது, பார்த்துட்டு என் கை அப்படின்னு சொல்றது, என் கால் அப்படின்னு சொல்றது. இந்த கையே என் காலை தடவை பார்க்கறது, தலையை தடவை பார்க்கறது, பார்த்துட்டு என்னுடைய சிரசு, என்னுடைய தலை அப்படின்னு சொல்றது. இப்ப லோகத்துல அப்படி இருக்கா இல்லையா பிரவೃತ್ತಿ? கண்ணு பார்க்கறது ஒரு அவயவம். இந்த உடம்புல பல அவயவங்கள், பல அவயவங்கள் இருக்கச்ச அந்த ஒரு அவயவம் என்ன பண்றதுன்னாக்கா இன்னொரு அவயவத்தை தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுட்டு அது சொல்றது, இந்த அவயவம் இது என்னுடைய கண்ணு, என்னுடைய காது, என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்றதா இல்லையா? அதனால இது அகம் அப்படின்னு சொல்றது அவயவங்கள் தான் சொல்றது. அது ஒவ்வொரு அவயவமும் தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் அகம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேக அவயவங்கள் இருக்குதே, தேக அவயவங்களே இத மாதிரி ஒண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறது சொல்லிக்கிறோம். அதனால அவயவங்களை காட்டிலும் ஒரு ஆத்மா ஒண்ணு தனியா இருக்கு அப்படின்னுட்டு நீ சொல்ல வேண்டாம். ஆத்மா வேற, அவயவங்கள் வேற அப்படின்னு சொல்லாத. அவயவங்களே பார்க்கறது, என் கண்ணைய உடம்ப பார்க்கறது, என் கை அறிந்து கொள்கிறது, ஸ்பர்சத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது, என் கை தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் கால் தெரிகிறது, கை தெரிகிறது, இதுக்கெல்லாம் தெரியுதா இல்லையா? அதனால இந்த தேக அவயவங்கள் இருக்குதே, அவைகள் தான் அகம் மம அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அதுவே போர்மை. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் போகணும்? சர்வார்த்த சித்தியில அற்புதமான வியாக்கியானங்கள் இந்த இதுக்கெல்லாம். அதனால இது அவயவங்கள் தான் ஆத்மாவே, இதை காரணம் தனியா ஒரு ஆத்மா ஒண்ணு இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அது தவறு, அது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த அவயவங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அத மாதிரி லோகத்துல பிரதீதி கிடையாது. அவயவங்கள் தெரிஞ்சுக்கிறதா லோகத்துல இல்லவே இல்லை. அவயவங்களை கொண்டு தெரிந்து கொள்கிறோம், அவயவங்களை கொண்டு தெரிந்து கொள்கிறோம். புரியும்? எப்படின்னா, நான் என் கண்ணை கொண்டு காலை தெரிந்து கொள்கிறேன், கையை தெரிந்து கொள்கிறேன்,
நான் என் கையை கொண்டு ஸ்பர்சத்தினால் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு லோகத்துல பிரதீதி இருக்குது, விஷயம் ஞானம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் பண்போ கண்ணு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கண்ணா இந்திரியம். ஏற்கனவே நம்ம இந்திரியங்களை பத்தி விசாரம் பண்ணிட்டு சொல்லிருக்கோம். கண்ணே இந்திரியங்கள் கிடையாது. கண்ணுல இருக்கக்கூடிய சூக்ஷமா இருக்குது இந்திரியம் ஒண்ணு, அதுதான். இப்போ ஒருத்தர் கண்ணால பார்த்துன்னு தான் இருக்க, நிறைய பேர் இருக்கா. பிறவியிலேயே கண் தெரியாதவா எத்தனையோ பேர் இருக்கா. காது கேட்காதவா இருக்கா. இப்ப இவாளுக்கு காது இருக்கு, காது அப்படின்னா அலங்காரத்துக்கு இருக்கா? கண்ணு அவ கண்ணு திறந்துன்னு தான் இருக்கா. அவ கண்ணை பார்த்தாக்க வெளி தெரியுது, கண்ணோட வெளி தெரியுது. ஆனால் அவளால பார்க்க முடியறது இல்லை. அப்ப அந்த கண்ணுதான் இருக்கே ஒரு அவயவத்தை. கண்ணை கொண்டு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்க, அப்ப அந்த கண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே? ஏன் கண்ணு தெரிஞ்சுக்கல? ஏன்னா அந்த கண்ணுக்கு சக்தி இல்லை, அந்த இந்திரியத்துக்கு அந்த சக்தி இல்லை, இந்திரியத்துக்கு சக்தி இல்லை. இந்த ஊர்ல திருச்சானூர் நவஜீவன் பிளைண்ட் சென்டர் இருக்கு. அங்க நான் போயிட்டு வந்திருக்கேன். அதனால அப்பெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஓட முடியறதுல எங்கேயும் போறது இல்லை. அங்க போதச்சே ஒரு பொண்ணு பார்த்தேன். அங்க பாவம் கண்ணு தெரியாம அந்த பொண்ணை உறவுக்காராலே என்னென்னவோ பண்ணி ஏதோ பண்ணி ஏடாகடமா பண்ணி அதுதான் ஆச்சு. அடிச்சு அந்த பொண்ணு கண்ணு போயிடுச்சு. அழகா இருந்தது அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அழகா இருந்தது. ஆனா இவ அடிச்சு ஏதோ பண்ணி அந்த கண்ணு போயிடுச்சு. ஆனா கண்ணு என்ன பாக்குறது? பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு அழகா இருக்கு, வெளி இருக்கு. ஆனால் நான் என்ன இருக்கேன், நான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. கண்ணு இருக்கு, கண்ணால பார்க்க முடியல, கண்ணு அழகா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப கண்ணுதான் இருக்கேன், பார்க்க வேண்டியது தானே? அந்த இந்திரியத்துல சக்தி இருந்தாதான் பார்க்க முடியும். இந்திரியம் இருக்கணும், அந்த இந்திரியத்துல சக்தி இருக்கணும். இந்திரியம் துஷ்டமா போகக்கூடாது. அப்படி இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லாத போனா பார்க்க முடியாது. அதனால ஒரு அவயவம் பார்க்கவில்லை, அந்த அவயவத்தில் இருக்கக்கூடிய இந்திரியம் தான் பார்க்கிறது. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் என்னுடைய சக்ஷுரிந்திரியத்தை கொண்டு இந்த விஷயங்களையே அறிந்து கொள்கிறேன். அப்படிதான் எனக்கு வருது ஞானம். அப்படி எனக்கு ஞானம் வரச்ச வெறும் ஒரு அவயவம், அந்த அவயவம் அது தெரிஞ்சுக்கிறதுன்றது எப்படி? சரி, கண்ணு பாக்குறதுன்னு சொன்னீங்க. அந்த கண்ணு பாக்குறதுன்னு சொன்னாக்கா உன் முதுக பாக்குறது தானே, உன் முதுக பாக்குறது தானே. முதுக ஏன் பார்க்க மாட்டேன்றது? கண்ணு அதுதான் பாக்குறதே. ஆனால் தெரியல, அது தெரியாது. ஏன்னா அதுக்கு எதிர சக்தியோ அதுதான் அறிய முடியும். அதனால இந்த கண்ணு பாக்குறது, கண்ணுதான் இது ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற வாதமே தவறான வாதம். அது தவறான வாதம். அது அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஞாதா அப்படின்னா அறிந்து கொள்கிறவன் அப்படின்றது பொதுவா ஆத்மாவில்தான் விவகாரம். ஆத்மாதான் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு தான் விவகாரம். அத்வைதிகள் அந்த ஆத்மாவுக்கு ஞாபகத்துவம் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஞாதான்றதே ஆத்மா கிடையாதுன்னு சொல்லிட்டா. அவா கூட என்ன பண்ணா தெரியுமா? அந்தக்கரணம், விருத்தி சைதன்யம் அப்படின்னு ஒரு அச்சேதனத்துல போய் அதை போய் சொல்லியிருக்கா. அஜ்ஞானத்தினால அப்படி தெரியறது அப்படின்னு அவ சொல்றான். அதனால இந்த மாதிரி ஞாதாதான் அறிந்து கொள்கிறான். அவா கூட இந்த அவயவம் சொல்லல, பொதுவா விருத்தி சைதன்யம் அந்தக்கரணம் அப்படின்னு தான் அவ சொல்லியிருக்கா. அதனால இந்த அவயவங்கள்ல நீ தெரிஞ்சு கொள்கிறது, அவயவம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேன். எந்த அவயவம் தெரிஞ்சுக்கிறது முதல்ல எனக்கு சொல்லுங்க. கண்ணு தலையிலிருந்து பாதம் பரியந்தம் அத்தனை அவயவங்கள் இருக்கு நமக்கு. தலையிலிருந்து பாதம் பரியந்தம் அத்தனை அவயவங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த அவயவங்கள்ல எந்த அவயவம் எந்த அவயவத்தை தெரிஞ்சுன்றது, எது தெரிஞ்சதுன்னு ஒரு நியமம் சொல்ல முடியுமா உன்னால? அது சொல்ல முடியாது. இந்த அவயவம் தான் இதை தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு பிரமாணம் கிடையாது, யுக்தியும் கிடையாது. ஆனால் வேற ஒண்ணு இருக்கு, ஒரு யுக்தி எங்க பட்சத்துல.
இந்த அனைத்து அவயவங்களும் என்னுடையது அப்படின்னு எனக்கு இருக்கு ஞானம். இந்த கண்ணு, தலை, ஒருத்தன் வந்து பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் தலைமையில இன்னொருத்தன் கை வச்சான், நான் கவலைப்படல. அதே எந்த கை வச்சான், கையில தலையில இருந்து அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நான் சொல்லணும்? பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கனுடைய தலையில அவன் கையை வைக்கச்ச நான் ஒண்ணுமே சொல்லல. அதே என் தலையில கையை வைக்கச்ச நான் சொல்றேன், இத மாதிரி கைய மேல வைக்காத, மேல இடிக்காத அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா என்னுடைய உடம்பு, என்னுடைய அவயவங்கள் இவை அனைத்தும் அப்படிங்கிற ஞானம் எனக்கு உண்டு இருக்கு. என் உடம்புல எனக்கு மட்டும் ஞானம் இருக்கு. அதனால நீ எவ்வளவு தூரம் நீ சொன்னாலும் சரி, எனக்கு இப்ப இருக்கு, இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு என்னால சொல்ல முடிகிறது. ஒன்னால அத மாதிரி சொல்ல முடியாது. இந்த அவயவம் இன்னொரு அவயவத்தை அறிந்து கொள்கிறது அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஆகையினால இந்த அவயவம் இருக்கே, ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வாதமே தவறான வாதம். அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆக இந்த அவயவங்களை காட்டிலும் வேறான ஒண்ணு, வேறுபட்டது ஒண்ணு சர்வ விலட்சணமா இருக்கு. அந்த சர்வ விலட்சணமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மான்றது ஒண்ணு சித்திக்கிறது. இது சரீரம் இல்லை, சரீரத்தினுடைய அவயவங்களும் இல்லை. சரி, இது சரி, நீ சொல்ற அவயவங்கள் தான் ஆத்மா இல்லைன்னு சொல்ற இல்லையோ? அப்போ அவயவி இதுவாகட்டுமே, அவயவிதான் இந்த இடத்துல இது இருக்கு. அதனால 10 அவயவங்க தலையிலேருந்து பாதம் பரியந்தம் எல்லா அவயவங்களையும் சேர்த்துக்கோங்க. அது அத்தனையும் சேர்ந்ததுதான் அவயவி, அதுதான் தேகம். அந்த அவயவின்னு ஒண்ணு கொள்ளியோ, அதுதான் இந்த அவயவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இது வந்து பொதுவா நையாயிகன் சொல்றான். ஒரு நூலை பார்த்துட்டு இது வஸ்திரம் நம்ம சொல்றது இல்லை. ஒரு நூலை பார்த்துட்டு இது வஸ்திரம் நாம சொல்றது இல்லை. ஆனால் பல நூல்கள் சேர்ந்து நெசவாளி அதை நன்னா நெசவு பண்றான். இப்படி நெசவாளியினுடைய கைவண்ணத்தினால அற்புதமான வஸ்திரம் வருது. அப்போ ஒரு நூலா இருக்குச்சு அது நூல் அப்படின்னு சொல்றோம். பல நூல் நெய்யப்பட்டால் அதை வஸ்திரம்னு சொல்றோம். பல நூல்கள் சேர்ந்த ஒரு அவயவிதான் வஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ? அந்த மாதிரி இது எல்லாரும் ஒத்துண்டது. அத மாதிரி இந்த அவயவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து அவயவியா ஆகிறது. அந்த அவயவிதான் இது அத்தனையும் என்னுடையது, என்னுடைய அவயவங்கள் அப்படின்னு தெரிகிறது. அதனால அவயவிக்குதான் அந்த ஞானம் வருது. நீ என்ன கேட்ட? எந்த அவயவம் எந்த அவயவியை தெரிஞ்சுக்க, எந்த அவயவத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்ட. நாங்க அப்படி சொல்லல. அனைத்து அவயவங்களும் சேர்ந்து ஒரு அவயவியாக மாறுகிறது. அந்த அவயவி தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் இது என்னுடையது, இது என்னுடையதுன்னு சொல்றது. அதனால தேகம்தான் ஆத்மா. இதை காட்டிலும் தனியா ஒண்ணு இல்லை அப்படின்னு அவ சொன்னாக்கா, சுவாமி வந்து ஜடத்திரவிய சரத்திலேயே 20வது ஸ்லோகமா அதுல சாட்சிருக்க, அவயவங்களை காட்டிலும் அவயவின்றதே ஒண்ணும் கிடையாது. அவயவின் தனியா ஒரு பதார்த்தம் கிடையாது. பல அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவின்னு கற்பிக்கணும் நாம. உண்மையிலேயே தனி திரவியமோ தனி பதார்த்தமோ அவயவி கிடையாது. இதை நையாயிகன் கண்டனம் பண்ணச்சு அதை சொல்லிருக்காரு. ஆகையினால அவயவின்னு ஒண்ணு சித்திச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இத மாதிரி நீ சொல்லலாம். அவயவியே ஒண்ணு கிடையாது ஆச்சு. அவயவியே இல்லாத சமயத்துல தேகத்துல பல அவயவங்கள், அந்த அவயவங்கள் சேர்ந்து ஒரு அவயவியாச்சு. அந்த அவயவிதான் இத மாதிரி என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண் அந்த மாதிரி சொல்றது, அறிந்து கொள்கிறது. அப்படின்னுட்டு நீ சொல்றது சரியா வராது. ஏன்னா நாங்க அவயவியே ஒத்துக்கலையே. அந்த மாதிரி இல்ல லோகத்துல, அப்படி கிடையவே கிடையாது. லோகத்துல அப்படி கிடையாது. அப்படி நீ ஒத்துண்டேன்னாக்கா நிறைய தோஷம் வரும்னு ஏற்கனவே சொல்லிவிட்டான். அதுல
ஒவ்வொரு அவயவம் இருக்கு, அந்த அவயவத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் தான் அவயவியில வரும். நூலை போல் சீலை, தாயை போல் சேய் அப்படின்னு சொல்றோம். நூலை போல் சீலை அப்படின்னாக்கா நூல் எப்படி இருக்கோ அப்படிதான் சேலையும் இருக்கு, வஸ்திரம் எப்படி இருக்குது, நூல் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்காது. அப்ப நூலோட வர்ணம் தான் சேலையில இருக்கு. நான் வேஷ்டி எடுத்துட்டு இருக்கேன், வெள்ளை வெள்ளையர்னு வேஷ்டி இருக்கு, ஏன்? வெறும் வெள்ளை நூல், வெறும் வெள்ளை நூலை கொண்டே இது பண்றோம். அங்க தீர்க்க தந்து பிரபத்தின்னு சாட்சிருக்காரு சுவாமி கண்டனம் பண்ணச்சு. என்னன்னாக்கா ஒரு பல நூல்களை குறுக்கம் நடுக்கமா வச்சு நெசவாளி நெய்தால் அது ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே ஒரு நூல் தான் இருக்கு, நீண்ட நூலையே இப்படி எப்படி மடிச்சு போட்டான். அப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவ? பல நூல்கள் அப்படின்னா பல அவயவங்கள் அர்த்தம். இருக்கிறது ஒரே ஒரு நூல் தான், பெரிய நூல்கண்டு. அந்த நூல்கண்டை வச்சுட்டு மடக்க வச்சுட்டான், அவன் குறுக்கமா போட்டு வச்சுட்டான். அப்ப இது அவயவம்னு சொல்ல முடியாது. ஒரே நூல் தான் ஒரு அவயவியா மாறுறதுன்னு நீ சொல்லணும், கல்பிக்கணும். அது இல்லை இந்த இடத்துல. ஒரே நூல் கண்டு பல அவயவங்களை உடையதல்ல, ஒரே ஒரு அவயவம் தான், ஒரே ஒரு நூற்கண்டு தான். அது கூட வஸ்திரமா மாறுமே. அதனால இந்த மாதிரி அவயவிவாதம்ங்கிறதே உங்களால சாதிக்க முடியாது. அதுல நிறைய தோஷம் வருது. அவயவங்களுடைய குணங்கள் தான் அவயவியில வரும். அப்போ இந்த அவயவியான ஆத்மாவாகிற அவயவின்னு நீ சொல்றீங்க. தேகம்ன்றது ஒரு அவயவி, பல உடம்புடைய பாகங்கள் ஒன்னா சேர்ந்து அவயவி தேகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் ஆத்மா. அந்த தேகமாகிற அவயவியான ஆத்மாதான் என்னுடைய கை என்னுடைய கால் அப்படின்னு சொல்றது நீ சொன்னியோ இல்லையா? இப்ப என்ன கேட்கிறாரு சுவாமி, அந்த அவயவங்களுடைய தர்மங்கள் தான் அவயவிக்கு வரும். கருப்பா இருக்கிற நூலு கருப்பா தெரிகிறது வஸ்திரத்துல, சோப்பா இருக்கிற நூலு சோப்பா தெரிகிறது வஸ்திரத்துல. அத மாதிரி இங்கேயும் வரணுமா இல்லையா? அப்போ அவயவிக்கு எதனுடைய தர்மம் வரும்? கையோட தர்மம் வருமா, காலோட தர்மம் வருமா? அனைத்து தர்மம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டா அந்த அவயவிக்கு எப்படி வரும் சொல்லு நீ. அதனால ஆத்மஸ்வரூபத்தை வெறும் அவயவம் அவயவின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொன்னாக்க அது விரோதத்துலதான் முடியுது, பல தோஷங்களுக்கு தான் முடியும். அது இப்படி ஒரு அவயவம் அவயவின்னு சொல்றதே தவறான வாதம் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இதுக்கு மேல நிறைய வாதங்கள் வருது, அத நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன்.